அஷ்டலட்சுமியின் ஐஸ்வர்யம் கிடைக்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீண்டகால செல்வத்தடைகள் சரியாக, ராஜயோகம் பெற வேண்டும் என்று நினைத்தால் வரும் சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு மேலே நான் சொல்கிற ஒரு பரிகார பூஜையை செய்யுங்க. அன்றைய தினத்தோட ஸ்பெஷல் பஞ்சமி, வராகி நவராத்திரியோட 4வது நாள். அன்றைய தினத்தில் மகிஷாசுர வராகியாக நம்ம வராகியம்மன் காட்சி தர போகிறாங்க. அன்றைய தினத்தில் அந்த தெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி அருள் வேண்டும் என்று யார் ஒருவர் மனமாற கூறுகிறார்களோ அவர்களுக்கு அந்த வராகித்தாயோட அருளும் ஆசையும் கிடைக்கும். அஷ்டலட்சுமியின் சொருபியாக இருக்கக்கூடிய வராகி தெய்வத்தை பஞ்சமியில் வழிபட்டாவே நல்லது. அதோடு சேர்ந்து இந்த வராகி நவராத்திரியில் வழிபாடுகளை செய்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். வரும் சனிக்கிழமை 8 மணிக்கு பிறகு உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு வெத்திலை, அந்த வெத்திலையில் மஞ்சளை தூவி விட்டுட்டு அதற்கு சென்டரில் வராகியோட படம் வையுங்க. வராகி அம்மனோட படம் இல்லைன்னா ஒரு சின்ன கண்ணாடி வையுங்க, அல்லது வெற்றிலையிலேயே வராகி அப்படின்னு சிவப்பில் எழுதி வச்சுட்டு அதற்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் நிலக்கடலைன்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட்நட்ஸ் வேர்க்கடலையை ஊறப்போட்ட வேர்க்கடலையை எடுத்து வச்சுட்டு கூடவே வாய்ப்பு இருந்தால் சக்கரவள்ளி கிழங்கையும் பிரசாதமாக வச்சுட்டு நீங்கள் மஞ்சளால் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த வராகி அம்மனோட ஃபோட்டோவுக்கோ கண்ணாடிக்கோ அர்ச்சனை செய்யுங்க. என்ன மந்திரம் சொல்லணும்னா, ஓம் வம் வராகியை நம, ஓம் ஷாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத். இந்த 2 மந்திரம் கூட ஓம் மகிஷாசுர வராகி நமோ நம, ஓம் மகிஷாருட வராகி நமோ நம என்கின்ற மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு கற்பூரம் ஆரத்தியை காமிச்சிட்டு அந்த மஞ்சள் வெத்தலையை கொண்டு போய் உங்களோட கல்லாப்பேட்டியில் வச்சு அதற்கப்புறம் அந்த விளக்கை பார்த்து ஓம் சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ் மனோன்மணி வராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ய நாசினி இஷ்டகாமராயினி வராகி நமஸ்துதே என்கின்ற வராகி துதியை 5 முறை படியுங்கள். படித்ததுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை வராகியின் திசையான வடகிழக்கில் கொஞ்சம் தூவி போட்டுட்டு பேலன்ஸ் எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. வாய்ப்பு இருந்தால் பெண்கள் சனிக்கிழமை முழு நாளும் விரதம் இருந்து இரவு இதை செய்து பாருங்கள். தாய்மார்களே, பல பரிகாரங்களை என்கிட்ட கேட்குறீங்களே, இந்த பரிகாரத்தை சொல்கிறேன், நம்பி தைரியமாக செஞ்சு பாருங்கள், நல்லது நடக்குங்க. உங்களுக்கு நல்லது நடக்க நானும் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க, பயன்படுத்தி வளம் பெறுங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். வரும் சனி ஞாயிறு சென்னையில் இருப்பேன். சென்னை நண்பர்கள் என்னை சந்திக்க தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஜூலை மாதம் முழுவதும் நம்மகிட்ட திஷ்டி பொட்டான அரகஜமையை வாங்குறவங்களுக்கு 1+1 அன்பளிப்பாக தந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் அந்த தெய்வீக பொட்டு வேண்டுமென்றால் தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு பதிவு செய்யுங்கள். வரும் பௌர்ணமிக்கு சிறப்பு சத்யநாராயண பூஜையும் குரு பூர்ணிமாக வருவதால் அன்று சிறப்பு கொங்குடசத்திர பூஜையும் செய்ய இருக்கின்றோம் கோயம்புத்தூரில். வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த நிகழ்வில் கலந்துக்கங்க. வர முடியாதவங்க உங்கள் பேரை சங்கல்பம் பண்ணி சிறப்பு பிரசாதத்தை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். வரும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு 2 நாள் சிறப்பு யாத்திரையை ராமேஸ்வரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த தெய்வீக நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். 2 நாள் யாத்திரை, சத்சங்கம், கூட்டு பிரார்த்தனை, மந்திர ஜபம், திலாகோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கலந்து கொண்டு வளம் பெறுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.